Dear friends, join me for the time of worship, and we are going to praise the Lord for who He is, for who our God is. தேவப்பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளாக நாம் சேர்ந்து ஆராதிக்கலாம். இது பெந்தேகோஸ்தின் காலம். Dear friends, these are the days of Pentecost. God is going to pour out His Spirit. Join me. பெந்தேகோஸ்தின் அனுபவம் தாருமே, பின் மாறியாவியை ஊற்றுமே. பெந்தேகோஸ்தின் அனுபவம் தாருமே, பின் மாறியாவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே. சொல்லுங்க, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய ஆவி உங்கள் மீது இறங்க போகிறது. You people of God, in these last days, God is going to pour out His Spirit. You're going to prophesy. You're going to see dreams. You're going to serve the Lord. அனலான ஊழியம் தாருமே, என்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, என்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. கேளுங்க, ஆண்டவரே, எங்களுக்கு மேலான வல்லமை, மேலான தரிசனம் எங்களுக்கு தேவை. மேலான ஆண்டவரே வரங்களை எங்களுக்கு தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே. ஆண்டவரே, கேளுங்க, என்னை நிரப்புங்கப்பா. என் பாத்திரம் நிரம்பி வழியணுமே. ஓ, அபிஷேகத்தினாலே, அக்கினினாலே, ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய வல்லமையாலே, உங்க பிரசன்னத்தினாலே, ஓ, உம்முடைய பரிசுத்த ஆவினாலே என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஓ ரகபஷகலரபா. People who are joining me in worship, you're going to receive a fresh anointing. ஒரு புதிய அபிஷேகத்தை, புதிய அந்நிய பாஷையை, புதிய வல்லமையால் கர்த்தர் நிரப்ப போகிறார். உங்களுடைய வார்த்தையினாலே அநேகர் சுகமடைய போகிறாங்க. நிழல் பட்டு மரித்தோர் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. நிழல் பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. மேலான வல்லமை, மேலான வரங்கள், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே. பிரியமானவர்களே, வாழ்க்கையில வறண்ட நிலைமைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். செழிப்பாக, பூங்காவனமாக, ஓ, வயல்வெளியாய் கர்த்தர் மாற்ற போகிறார். All your deserts is going to become a garden, and it's going to blossom like a flower, and you're going to shine forth. அவனுடைய வல்லமையினாலே அக்கினி நாவுகளையும் அதிகார நாவை கொடுக்க போகிறார். There is going to be a power in your mouth and your tongue and your words. அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே.
என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே, என்னை நிரப்புமே. பிரியமானவர்களே, இப்பொழுது பரிசுத்த ஆவியின் வல்லமை, oh God is going to pouring out His Spirit upon you. He's going to fill you. He's going to use this for His power, oh powerfully for His glory, to build His kingdom. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. Receive the power of the Holy Spirit. Be filled. Oh rise, arise, oh Zion. The light is shining upon you. எழும்பு சீயோனே, கர்த்தருடைய ஆவி உங்கள் மீது இறங்குகிறது. Thank you Jesus. ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது பலமாக செயல்படுகிறது. கர்த்தருடைய ஆவியின் வல்லமை உங்கள் மீது பலமாக இறங்கி கொண்டிருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய அபிஷேகத்தில் இன்னைக்கு எழும்பி பிரகாசிங்க. கர்த்தருடைய ஒளி உங்கள் மீது வந்திருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஓ, உங்களுடைய ஜெபத்தினால் அநேகர் இந்நாள் உயிரடைய போகிறாங்க. ஓ, அநேகர் இன்றைக்கு ஜீவனடைய போறாங்க. ஓ ரகபா சக்தனா கிபலா, யாருக்கெல்லாம் ஒரு புதிய அபிஷேகம் தேவை? All are waiting for a new anointing. God is going to pour out a new oil upon you. ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மீது ஊற்ற இருக்கிறார். Just say, Lord, fill me. I have become very dry. I'm lost without your presence. யார் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் வறண்டு போயிருக்கிறப்பா, உன் அபிஷேகம் இல்லாமல், பரிசுத்தாவின் பிரசன்னம் இல்லாமல் நான் ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிறேன்னு சொல்றாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உன் மீது புது பலனாக இறங்க போகிறார். ஓ ரகபனா சந்தரா, ஓ உங்களை இருக்கிற இடங்களை உங்களை கரங்களை உயர்த்துங்க. சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தை நிரப்புங்க, என் வாழ்க்கையை நிரப்புங்க. Oh, those who are watching me, wherever you are, lift your hands. Say, Lord, cry out to God. Lord, I'm desperate for you. I need your anointing. Lord, I'm lost without your presence. I'm desperate for your presence, Lord. உங்களுடைய பிரசன்னத்துக்கு நான் காத்திருக்கிறேன்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியின் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் விடுதலை உண்டாக்கும். பரிசுத்த ஆவியின் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது அபிஷேகத்தினாலே நுகங்கள் கட்டுகள் உடையும். When the anointings come upon you, when the power of the Holy Spirit come upon you, the yoke and the bondages will be broken. This is the breakthrough you're looking for. Only it will be by the Holy Spirit. அது பரிசுத்தாவினால் மட்டும்தான் அது ஆகும். இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் எதிர்பாருங்க. பரிசுத்தாவினர் உங்களை கொண்டு பலமான காரியங்களை செய்ய போகிறார். ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக ஆண்டவரே உடைய நாமத்தில் இது பெரிய காரியங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே உடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே இன்னைக்கு ஒரு அற்புதம் தேவை. இன்னைக்கு என் அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா, உங்கள் பிரசன்னத்தால் நிரப்புங்க என்று சொல்லி கேளுங்க. ஓ, அந்நிய பாஷை வரம் இல்லாதவங்க இன்றைக்கு கேளுங்க. Those who don't have the anointing of the Holy Spirit, gift of the speaking in tongues, oh now just pray to the Lord and God is going to pour out and is going to give a new anointing to speak in new tongues. The Spirit of God is going to send tongues of fire. அக்கினி நாவுகளை உங்கள் மீது கர்த்தர் அனுப்ப போகிறார். And God is going to open your spiritual eyes. உங்கள் ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்க போகிறார். நீங்க தரிசனங்களையும் சொப்பனங்களையும் கனவுகளை காண போகிறீங்க. ஓ அன்றே கர்த்தருக்காக ஊழியம் செய்ய நினைக்கிறவங்க இன்றைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மீது பலமாக இறங்க போகிறது. Those who Lord were looking for an opportunity to serve in the house of God, God is going to put a fresh anointing upon you. God is going to lay a mantle upon you. கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மீது ஊற்ற போகிறார். நீங்க கர்த்தருக்காக எழும்பி கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக ஒரு ஊழியக்காரியாக உங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போகிறார். கர்த்தர் கடைசி காலத்தில் இறங்க போகிறார். பின்மாரியின் மலையை கர்த்தர் ஊற்ற போகிறார். God is going to pour out the latter rain upon you. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தீர்க்கதரிசன ஆவினாலே, தீர்க்கதரிசன வார்த்தைகளினாலே, கர்த்தருடைய அபிஷேகத்தினாலே வெளிப்பாடுகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆண்டவரே கர்த்தர் பயன்படுத்துவீராக. ஆண்டவரே சுவிசேஷ வார்த்தையை கர்த்தர் கொடுப்பீராக. கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைகளை தாங்கட்டும். அப்பா அவங்க வாழ்க்கையில எதிர் வருகிற பிசாசை ஜெயிக்க ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவீராக. ஆண்டவரே Lord, to overcome the Lord every attacks of the enemy, Lord, pour out a new anointing upon them, Lord. Let them receive the power of the Holy Ghost. Pour out. God is filling you with the power of the Holy Ghost to overcome every powers of darkness which is attacking your life. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராய் போராடுகிற பொல்லாத பிசாசின் வல்லமைகளை ஜெயம் கொள்ள மேற்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் புதிய வல்லமை ஊற்றுகிறார், புதிய அபிஷேகத்தை ஊற்றுகிறார். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவன் எழும்பி அவன் வந்து கோலியாத்தை ஜெயம் கொண்டான். அது மட்டுமல்ல, சவுலுக்கு பிடித்ததான பிசாசுகளே அவன் வாசிக்கிறதுனால அவனுக்கு இருக்கதான பிசாசுல இருந்து விடுதலை கொடுக்க முடியாது. கர்த்தர் தாவீதை பயன்படுத்தினார். When David was anointed,
Oh, he overcame and he fought against Goliath, and he overcame and destroyed. At the same time, when Saul was attacked by evil spirit, God used him to minister, to give deliverance for his master. God is going to use you. God is going to use you powerfully to overcome the Goliaths. கோலியாத்துகளை ஜெயம் கொள்ள மேற்கொள்ள, உங்க வாழ்க்கையில் எதிராக வருகிற பிசாசுகளை மேற்கொள்ள கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. எல்லா மாந்திரிக வல்லமைகளை ஜெயம் கொள்ள, பொல்லாத பிசாசின் கட்டுகளை கட்டுண்ட மக்களுக்கு விடுதலை ஆக்க ஜெபிக்க கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். All people who have been suffering with bondages and who have been bound by the witchcraft, God is going to use you to pray for them, and God is going to deliver them through your prayers, because your prayers from today onwards is going to be anointed. இன்றிலிருந்து உங்களுடைய ஜெபங்கள் அக்கினியாய் மாறப் போகிறது. வல்லமையாய் கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். உங்களுடைய வார்த்தையிலே கர்த்தருடைய பிரசன்னம் இறங்க போகிறது. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை அபிஷேகிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. People of God, God has filled you with His power. God has filled you with His presence. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. The word of God says in Isaiah chapter 32 verses 15. இசையா தீர்க்கதரிசன புத்தகம் 32வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்கிறது கர்த்தருடைய வார்த்தை. பிரியமானவர்களே, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்பட மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். Until the Spirit be poured upon us from on high, and the wilderness be a fruitful field, and the fruitful field be counted for a forest. Then judgment shall dwell in the wilderness, and righteousness remain in the fruitful field. And the work of righteousness shall be peace, and the effect of righteousness quietness and assurance forever. And my people shall dwell in a peaceful habitation, and in sure dwellings, and in quiet resting places. பரிசுத்தாவின் உன்னதத்திலிருந்து ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். ஆனால் எப்போ பரிசுத்தாவின் உன்னதத்திலிருந்து ஊற்றப்படுகிறாரோ அப்போ வனாந்திரங்கள் வயல்வெளியாய் மாறும். உங்களுடைய வனாந்திரங்களை கர்த்தர் செழிப்பான ஆசீர்வாதமான சூழ்நிலையை கர்த்தர் மாற்றப் போகிறார். Your wilderness is going to turn to become a fruitful field, a blessed land, and you're going to rest in peace and quietness. ஆனுடைய பிரசன்னத்தில் வனாந்திரத்தில் நியாயமும் வாசமாயிருக்கும். செழிப்பான வயல்வெளியை நீதி தங்கை தரிக்கும். நீதியான கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமும் ஆயிருக்கும். என் ஜனமும் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்குவார்கள். பாருங்க, கர்த்தருடைய பிரசன்னம் எப்போ வருகிறதோ உங்களுடைய சூழ்நிலை, உங்கள் குடும்பம், உங்கள் வீடு எல்லாமே கர்த்தருடைய பிரசன்னத்தால் மாற்றப்படும். எப்போ பரிசுத்தாவினர் ஊற்றப்படுகிறாரோ அங்கு சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். எங்க நிறைவானது வருமோ குறைவானது ஒளிந்து போகும். நிறைவான பிரசன்னம், the fullness of the Holy Spirit be poured upon you from on high, உன்னதத்திலிருந்து ஊற்றப்படுகிற மட்டும். பாருங்க, 15வது வசனம் சொல்கிறது 32வது அதிகாரம் ஏசாயா புத்தகத்தில், உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்பட மட்டும், உன்னதத்திலிருந்து பரிசுத்தாவி நாம் மீது ஊற்றப்படணும். அப்போ உங்க வாழ்க்கை செழிப்பாய் மாறும். நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. God is going to use you and you're going to be blessing to many. When the Spirit of the Lord comes from high above, when the Spirit of the Lord is being poured upon us from high and high, உன்னதத்திலிருந்து அவருடைய பிரசன்னம் நம்ம மீது ஊற்றப்படுகிற போது பெரிய காரியங்களை செய்ய போகிறது. Even as I'm going to pray, God is going to open the heavens and going to pour out His Spirit upon you. இப்பொழுது நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். I'm going to pray for you. Father in heaven, those who are watching us, Lord, pour out your Spirit upon their life and their family. Upon everything concerning them, Lord. ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக வானம் திறக்கப்பட்டு உன்னதத்திலிருந்து பரிசுத்தாவினர் ஊற்றுவீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். அவங்க வனாந்திரங்கள் வயல்வெளியாய் மாறட்டும். செழிப்பான அந்த நீரூற்றுகளாய் கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே, அவங்க செழிப்பான ஒரு பூங்காவனமாக. Let the Lord wilderness become a Lord a fruitful garden, like flowers blossoming, Lord. ஆண்டவரே, பூங்காவனை போல அவங்க வயல்வெளிகளே ஆண்டவரே அப்பா வனாந்திரங்களே ஆண்டவரே அப்பா வயல்வெளியாக பூங்காவனமாய் மாற்றி கொடுப்பீராக. தரித்திரங்கள் கஷ்டங்கள் மாறட்டும். Let every poverty, Lord, be eradicated, Lord. Let them see the Lord, the blessings and the Lord fruitfulness and the Lord riches of Master by the power of the Holy Ghost. Use their life, Lord, for Lord be a blessing to many. அவங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக அபிஷேகத்தை பயன்படுத்துவீராக. Lord, all these days, Lord, they were, Lord, for not being, Lord, used for anything, but from now on also use them, Lord.
for your glory. People, they would have rejected them, Lord, but now use them for your glory. மக்கள் மனுஷர்கள் அவங்களை வெறுத்து தள்ளி வைத்திருக்கலாம் ஆண்டவரே. தள்ளப்பட்ட கல் மூளை கல்லாய் மாற போகிறது. When you receive the anointing, oh, the stone which was being cast out, thrown out, it is going to be used as a cornerstone. மனுஷரால் தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, கைவிடப்பட்ட கல் அது மூளை கல்லாய் மாறும். எப்போ நான் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது இறங்கும் போது, இப்பொழுதே கர்த்தர் உங்களை அபிஷேகித்து மூளை கல்லாய் பயன்படுத்த போகிறார். நீங்க அநேகருக்கு, உங்க வீட்டுக்கு, குடும்பத்துக்கு, சமுதாயத்துக்கு, சபைக்கு, அந்த கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமா உங்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஆண்டவரே, நீர் ஆசீர்வாதத்துக்காய் நன்றி, அபிஷேகித்ததுக்காய் நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒன்றை நீ மறவாதே, ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும், உன்னதத்திலிருந்து ஊற்றப்படுகிற அந்த பரிசுத்தாவின் அபிஷேகமும் பிள்ளைகளோடு சதா காலம் இருப்பதாக, ஆமென். God bless you. பிரியமானவர்களே, உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பியிருக்கிறார் கர்த்தர் ஆகிய தேவன். சந்தோஷமா இருங்க. உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். God has poured out His Spirit from high. He has filled you with His power of the Holy Spirit. Your life is going to change and you are going to be a blessing. Amen. Shalom. Those who are watching, you can share this message to your friends, to your relatives and your family members. உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய சிநேகிதர்களுக்கு, உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லாருக்கும் நீங்கள் அனுப்புங்க. அவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்க. இந்த ஒருவேளை இது அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஜப குறிப்புகள் தான் எங்களுக்கு எழுதுங்க. Write your prayer requests and give your comments about if this message was a blessing, and subscribe this channel. Be a blessing. Amen.